ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட்லி சாம்பார் தான் வைக்க போறேன். இட்லி சாம்பாரும் வைக்க போறேன். சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இட்லி சாம்பார் வைக்க போறோம். அதுக்கு இந்த கிளாஸால ஒரு அரை முக்கால் கிளாஸ் துவரம்பருப்பு, ஒரு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடும். நல்லா இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, நாட்டு கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய், நல்லா காய்கறி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி ஊற்றிட்டு இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எங்கள் குக்கர் மூடியாச்சு. இப்போ ஒரு 3-5 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சுப்போம். இது பாருங்க, 5 விசில் நல்லா விட்டு நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ இது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி தாளிச்சிக்கலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க. சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம இட்லி மாவு ஊற்றுவோம். அது ரவ்வோண்டு கலந்து அது தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். அது இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு ஒரு 2 கொதி வரட்டும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு மாவு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க இட்லி சாம்பார். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி. இந்த இட்லிக்கும் ஊற்றிக்கலாம், தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இட்லி மாவு எடுத்து வச்சு நம்ம இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறோம். பாருங்கள், மாவு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் வாங்க. நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம்.
பாருங்க இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகும். பாருங்க இட்லி சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ இட்லி பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. இட்லி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சூடான இட்லி, சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு முழு ஆதரவு கொடுங்க.